ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். பழைய இட்லியை கொடுக்கக்கூடாது. நேற்று இட்லியை புதுசாக இன்னைக்கு போட்டது. இப்போ இன்னைக்கு போட்ட இட்லி இன்னைக்கு போட்டு 4 மாசத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்ணிக்கலாம். அது வேற, இது இன்னைக்கு இது வேற. இந்த இட்லி இன்னைக்கு வேற. இது ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்க. சட்னியே வேற, இது ருசியே வேற, இது வேற. முதல்ல என்ன சொல்லியிருக்கோம் நீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். நிறைய பேர் இதை என்ன பண்றாங்க, இதை எடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கள், அவருடைய நீதியை மட்டும் தேடுங்கள். அப்படி எழுதவே இல்லைங்க. என்ன சொல்லியிருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவங்க எப்படி வாசிக்கிறாங்க? அவங்க வேற கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்க சபை கண்ணாடி, அவங்க உபதேச கண்ணாடி, அந்த கண்ணாடி போட்டு வாசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை நீதி மட்டும் தேடுங்கள், வேற எதுவும் உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடையாது. பரலோகம் போன பிறகு தங்க வீதியில் நடப்பீர்கள். இதெல்லாம் எங்க எழுதியிருக்குது? நல்லா வாசிங்க. பைபிளை வந்து கரெக்டாக வாசிக்கணும். கண்ணாடி போட்டால் ஒழுங்கான கண்ணாடி போடணும். எல்லாம் உங்கள் கண்ணாடி உங்கள் ஊர் கண்ணாடி வச்சு வாசிக்கக்கூடாது. எங்கள் ஊரில் இப்படி, எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னாருங்க, எங்கள் ஊர் சொன்னார், நான் அப்படி கேள்விப்பட்டேங்க, அப்படி சொல்லியிருக்காம, நீங்கள் ஒன்றும் பார்க்காம அப்படி சொல்லியிருக்காம இப்படி சொல்லியிருக்காம பாருங்கள். பைபிள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். எல்லாம் வாங்கினீங்களா? இது இல்லாதவங்க போய் உயில்னு கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்படிதான் சொல்லியிருக்க ஒழிய வெறும் இதை மட்டும் தேடுங்க, வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேடிக்கை. இதெல்லாம் ஹலோ, இதெல்லாம் நம்ம கட்டின கதை. என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி, ஃபர்ஸ்ட் அதவை, இதை முதல்ல தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? இதை, அதாவது பாயிண்டே என்னன்னா, அங்கே பேசுறதே என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம்ன்றது பற்றி கவலைப்படாதுங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ப்ரீவியஸ் வேர்ட்ஸஸ் பார்த்தீங்கன்னா, முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே சொல்லிட்டே வந்துட்டு சொல்றாரு, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. அஞ்ஞானிகள், கடவுளை அறியாதவங்க தான் அதை பற்றிலாம் கவலைப்பட்டு அதை தேடிட்டு இருக்காங்க, நாடுறாங்க. ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம், எவைகளெல்லாம், சாப்பாடு, துணிமணி, இருக்க வேண்டிய இடம், ஓட்ட வேண்டிய காரு, எல்லாம் என்ன பண்றாரு? இதெல்லாம் உன்னை தேடி வர. நீ அதை தேடாத, இதை தேடி, நீ எல்லாம் அதெல்லாம் உன்னை தேடி வரும்ன்றார். சப்ஜெக்டை என்னத்தை பற்றி பேசுறாரு? நீ தேடிக்கொண்டிருக்கிற எல்லாம் எப்படி அடைவது? நீ எப்படி அடைவதுன்னா, இதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. இந்த உலக மெத்தடில் அடையக்கூடாது. என் தம்பியே கார் வாங்கிட்டாங்க, நான் வாங்காம இருக்கேன்னு, அதுக்குன்னு போய் இன்னைக்கு வாங்கினா முழியிட வேண்டியதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அவங்க வாங்கிட்டாங்க, நம்ம வாங்க முடியாது. அவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம செய்ய முடியாது. அவங்க பண்ணிட்டாங்க, நம்ம, இது தப்பான புத்தி, இது கெடுக்கிற புத்தி. இது அதெல்லாம் போய் மாட்டிட்டு அப்புறம் என்னன்னு தெரியல பிரதர். நானும் 6 மாசமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஆனால் 6 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க, சரி, மீதி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதில் தான் பிரச்சனை. அதனால கவனிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு தான் கர்த்தருடைய மெத்தட். ஐஸ்வர்யம் வர்றதுக்கு, தேவையெல்லாம் சந்திக்கப்படுறது கர்த்தர் ஒரு மெத்தட் வச்சிருக்காருங்க. நீங்கள் வச்சிருக்க மெத்தட் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட மெத்தடு. இதை மாற்றி கர்த்தருடைய மெத்தடுக்கு மாற வேண்டும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஆரம்பித்தப்ப ஒரு பெரிய லெட்டர் பேடில் எழுதி வச்சுருப்பேன் பாருங்கள், என்னென்ன தேவைன்னு. அப்போ இந்த பிஎஸ் சிஸ்டம் கூட வாங்க முடியல என்னால். பிஎஸ் சேர் வாங்க முடியல, பிஎஸ் சிஸ்டம் வாங்க முடியல, ஒன்றுமே வாங்க முடியல. எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டால் பக்கம் பக்கமாக போதும். ஒரு 2-3 பக்கத்துக்கு பெரிய லெட்டர் பேடில் எழுதி வச்சுருப்பேன். என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணி, இதை நான் அடைய வேணும்னு, இதெல்லாம் ஒன்றும் வாங்கவே முடியாமல் இருந்தது. அப்படி இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வருஷம் போன பிறகு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா ஒரு நாள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றது எவ்வளோ உண்மை என்று வழங்குது. எல்லாம் ஒன்று கூட இல்லாமல் இல்லை, அது லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனையும் இருக்கிறது. அப்போ நான் உயிருள்ள ஒரு சாட்சியாக இருக்கிறேன். எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். சிலர் வந்து என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ரகசியம் என்ன பிரதர்? எதுவும் ரகசியம் வச்சிருக்கிறேன் பின்னாடி நினைக்கிறாங்க. உங்களோட ரகசியம் என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரும் சீக்கிரட்டாக இவர் கொடுக்குறாங்க நிறையா, அதனால தான் இவ்வளோலாம் பண்ணுறாரு அவர். எங்கேருந்தோ வருது அது. புத்தி பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு.
உங்களுடைய ரகசியம் என்னன்னு ஒருத்தர் வந்தார். நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு. அது இருக்குது, பைபிளில் இருக்கு பிரதர். அது பைபிள் எங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் உங்களுடைய ரகசியம் என்ன என்னாரு? அதுதான் என்னுடைய ரகசியம் என்ன? இதுதானே வேணான்றது பிரதர். உங்களுடைய ரகசியம் என்ன சொல்லுங்க பிரதர். ஏதோ சம் ரூட் வச்சிருக்கிறீங்க நீங்க, எங்க இருந்தோ வருது, அதனாலதான் இவ்வளவு பண்றீங்க. நீங்க வராம பண்ணுவீங்களா? ரகசியம் என்னன்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், முதலாவது தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் ரகசியம் அப்படின்னா அவர் சும்மா அப்படி சொல்லுவார். ஆனால் என்னமோ ரூட் வச்சிருப்பாருன்னு நினச்சிட்டே போகிறாங்க. நான் சொல்கிற மெசேஜை விளங்கிறதே கிடையாது பாருங்க. நீங்களாம் நம்புறீங்க, அந்த ஆள் நம்புறது இல்லை பாருங்க. இது மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க, இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காரு. அப்பப்போ பார்க்கும், உங்கள் ரகசியம் என்ன பிரதர், எப்போ சொல்ல போறீங்க? இன்னும் 50 வருஷம் பொறுத்து கேளு, வெளிச்சமே அடிக்காது. டியூப் லைட்டுக்காவது கொஞ்சம் பொறுத்தாது வரும், இது வரவே வராது போல. ஃபியூஸ் லைட், இது ஃபியூஸ் ஆயிடுச்சு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் சொன்னார், தம்பி நீ எல்லாம் வந்து பிழைக்க தெரியாதவன், எப்படி பணத்தை ரைஸ் பண்ணணும்னா எப்படி இப்படி பண்ணலாம், இப்படி ஒரு வழி இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது, இது ஒரு வழி, அது ஒரு வழி, ஊழியத்துக்கெல்லாம் பணம் வேணும்னா இந்த வழி இருக்குது, அந்த வழி, அது தெரியுமா உனக்கு? இவர் இப்படி பண்ணாராக்கும், அவர் இப்படி, எவ்வளோ வந்து தெரியுமா உனக்கு? இப்படியெல்லாம் பண்ணலாம், சும்மா உட்காந்துட்டு இருக்கிற நீ, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. இன்னும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, ஒன்றும் பட்டா மாதிரி தெரியல அவருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், பரவாயில்ல ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க பிரதர், நீங்கள் என்ன சீக்ரெட் அதுன்னு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இல்லை பிரதர் ஏதோ வச்சிருக்கிறீங்க, யாரோ சீக்ரெட்டாக உங்களுக்கு பண்ணுறாங்கல்ல அப்படின்னாரு. அப்போ ஜனங்க அதை நம்ப தயார், உண்மையை நம்ப தயாராக கிடையாது. நிறைய பேர் அதை நம்புறதுக்கு தயாராகவே கிடையாது. என்னுடைய சீக்ரெட் ஒரே சீக்ரெட் தான், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஒன்றுமே பண்ணல பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணல. இதில் என்ன, இதை தேட ஆரம்பித்தேன் முதல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி முதல்ல தேடுறது? கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல தேடணும். சரி, ஒன்றும் இல்லை, சேர் வாங்க முடியாது, லைட்டு போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. வாரானா ஒருத்தருக்கு 60 ரூபா கொடுப்பான், வந்து போட்டு போவான் பிஎஸ் சிஸ்டம். ஒன்றும் வாங்க முடியாது, ஒன்றும் வாங்க முடியாதுன்னா என்ன பண்ண, உட்காந்து அழுதுட்டில்ல. நான் பாட்டுக்கு இதில் இறங்கினேன் பேசாமல். இதில் இறங்கி இதில் உள்ள ஆழங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இதில் என்ன இருக்குது, இதை வச்சு நான் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், கடவுளுடைய வார்த்தை எப்படி ஜனங்களுக்கு நான் சொல்லலாம், அது எப்படி ஜனங்களை மாற்ற முடியும், அது எப்படி ஜனங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க முடியும், ஜனங்களுக்கு எப்படி இது உதவ முடியும், இது உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது உண்மைன்னா இதை நான் இன்னும் ஆழமாக அறிஞ்சு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க. அது எல்லாம் தேடி தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை சரியாக பண்ண ஆரம்பித்த உடனே மற்றதெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. இது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் அதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? ஒருத்தர் சொல்கிறார், என்ன ரகசியம் பிரதர், தயவுசெய்து சொல்லுங்கள் பிரதர். சொல்கிறேன்னு, லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது சரி பிரதர், அதான் சொல்கிறேன் ஜனங்களுக்கு கொடுங்கள்ன்றவங்க எங்கே கொடுக்குறாங்க பிரதர்? நான் சொன்னையோ, கொடுங்கள் கொடுக்கப்படனா அவங்களுக்கு சொல்லவா, அவங்களுக்கு சொல்லவா சொன்னாங்க? அவங்களுக்கு போய் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாராம், அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். நான் சொன்னேன், அவங்களுக்கு போய் சொல்லிட்டு வான்னு உனக்கு கொடுக்கல அந்த வசனத்தை, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நான் சொன்னேன், கொடுங்கள்னா உன்னை பார்த்து சொல்லுது அது கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு காலங்காத்தால் எந்திரிச்சு கொடுன்னு கொடு. ஹலோ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொடுங்கள் கொடுங்கள்னா ஒண்ணுமே கொடுக்காம நீ கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ கொடுத்தா தானே ஏதாவது வரும். அப்படியா பிரதர்ன்றாரு. அதான் பிரதர் எந்திச்சு பிரசங்கம் பண்றேன்ல. நானே என்ன பிரசங்கம் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, என்ன கொடுத்தீங்க? ஆனால் வந்தா பிரசங்கம் பண்ணுவேன் பிரதர். இப்போ என்னமோ கொடுத்துருக்குறீங்க, அது யாருக்கும் பிடிக்கலன்னு அர்த்தம். சில ஹோட்டலுக்கு பாருங்க, யாரும் போக மாட்டாங்க, பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? கொடுக்கறதுக்கு முதல்ல ஏதாவது உங்களுக்கு முதல்ல பெற்றுக்கொள்ளுங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. தான் ரகசியம். கடவுள் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு பாருங்க.
கடவுளுடைய மெத்தடை மட்டும் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மீதி என்னென்ன மெத்தட், இங்கே கடன் வாங்கலாமா, அங்கே கடன் வாங்கலாமா, இவன் தருவானா அவன் தருவானா, இப்படி உருட்டலாமா அப்படி பெரட்டலாமா. எங்கள் மாமனாட்டு பிரதர் இப்படி சொன்னால் கிடைக்கும் பிரதர்ன்றார் ஒருத்தர். எப்படி சொன்னால் கிடைக்கும்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க சிலர். அவர்கிட்ட இப்படி எப்படி பேசணும், இவர்கிட்ட எப்படி பேசணும், இன்னார்கிட்ட எப்படி சொல்லணும், அவர்கிட்ட எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாம் கற்று வச்சுருக்காங்க பாருங்க. ஊரில் உள்ள எல்லா ட்ரிக்கும் கற்று வச்சுருக்காங்க. ஆனால் சிம்பிள், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்கள். அதை கண்டுபிடிக்கவே இல்லை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அதை கண்டுபிடிக்கவே இல்லை. இதிலிருந்து ஒரு மனுஷன் கொடுக்க தெரிந்து கொண்டால் அவனுக்கு கொடுக்கப்படும். அவ்வளோதான் ரகசியம். சீக்ரெட்டே கிடையாது, இதில் ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. இதுதான் சீக்ரெட், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த சீக்ரெட்டை நம்பவும் பண்ணுறாங்க. இந்த சீக்ரெட்டுக்கு பின்னால் இன்னொரு சீக்ரெட் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நினச்சிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க தான் லூசர். இந்த மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் இருக்குது சொன்னாலும் இன்னும் சுற்றிட்டு இருக்கிறார் மெத்தடாக பேசிக்கிட்டு. அவருக்கு என்ன பார்த்தா ஆச்சரியம், இந்த ஆள்லாம் எப்படி உருப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஒருத்தர். அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பிரதர் வெறும் ப்ரீச்சிங் தானே பிரதர், வெறும் ப்ரீச்சிங்கா? நான் சொல்கிறார், நீங்கள் வெறும் ப்ரீச்சிங் தானே பிரதர். சரி நீங்கள் மீதியெல்லாம் பண்ணுங்கள், நான் ப்ரீச்சிங்கே பண்ணுறேன்னு. நான் வெறும் ப்ரீச்சிங்காக பண்ணுறேன், நீங்கள் மீதியெல்லாம். அவர் இதுக்கு மேலே பெரிய பெரிய வேலைலாம் பண்ணுறாராம். எதை பண்ண சொன்னாரோ, உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் அதை விட்டுட்டு மீதியெல்லாம் பண்ணியிருக்காரு. இதை மட்டும் பண்ணவில்லை. அவர் சொல்லார், பிரசங்கம் பண்ணுங்க, நான் உங்களோட கூட உலகத்தின் முடிவு பறிந்தான் இருப்பேன்றாரு. இவர் அதை பண்ணாதனால அவர் போயிட்டார், இவரை விட்டுட்டு. இவர் தனியாக கடந்து பாடுபட்டு பிரயாசப்பட்டு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு இருக்கிறாரு. கத்தர் என் கூட இல்லைன்றது அவருக்கு பெரிய இது. ஏன் இல்லை பிரதர் அப்படின்னு திருப்புங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் சீக்கிரம் பார்ப்போம். கத்தர் வச்சிருக்க ஒரு மெத்தட் இருக்குது பாருங்க, அது உடன்படிக்கையின் மெத்தட். ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது காட்ஸ் மெத்தட். மத்தேயு